सदाशिवसमारम्भां शङ्कराचार्यमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्परां समस्तजनकल्याणे निरतं करुणामयं नमामि चिन्मयं देवं सद्गुरुं ब्रह्मविद्वरं गुरुर्ब्रह्मा गुरुर्विष्णु गुरुर्देवो महेश्वरः गुरुसाक्षात् परं ब्रह्म तस्मै श्रीगुरवे नमः। मूकं करोति वाचालं पङ्गुं लङ्घयते गिरिं यत्कृपातमहं वन्दे परमानन्दमाधवं। ஹரி ஓம். கீதையினுடைய மூன்றாவது அத்தியாயம் 17வது ஸ்லோகம் வரையிலும் பார்த்தோம். 16வது ஸ்லோகம் வரையிலும் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் அர்ஜுனனுக்கு இந்த கர்மங்களை எல்லாம் செய்பவருக்கு தகுதியுடையவர்கள் யார், யார் கர்மங்களை செய்ய வேண்டும், அந்த கர்மத்தை எவ்வாறு செய்ய வேண்டும், என்ன காரணத்திற்காக செய்ய வேண்டும் என்று பகவான் சொல்கின்றார். அப்புறம் அர்ஜுனன் கேட்கின்றான், அப்படி இதிலிருந்து விலக்கப்பட்டவர்கள் யாராவது இருக்கின்றார்களா, இஸ் தேர் எனி எக்ஸம்ஷன், யாராவது இதற்கு விதி விலக்கு இருக்கின்றதான்? இந்த தமிழ்நாட்டில் கூட கேட்குறோம் இல்லையா, நீட் விதி விலக்கு வேணும்னு. அதே மாதிரி இந்த கர்மங்களிலிருந்து யாருக்காவது விதி விலக்கு அளிக்கப்பட்டிருக்கின்றதா என்றால், யாரொருவர் ஞானத்தை அடைந்து விட்டார்களோ, யாரொருவர் தன்னுடைய ஸ்வரூபத்தை தெரிந்து கொண்டார்களோ, ஆத்மவஸ்துவில் திளைக்கின்றார்களோ, அவர்கள் கர்மத்தை செய்ய வேண்டிய அவசியம் கிடையாதுன்னு 17வது ஸ்லோகத்தில் இந்த ஆத்ம ஞானத்தில் திளைப்பவர்களை குறித்து சொன்னார். எஸ்து ஆத்மரதிரேவ ஸ்யாத் ஆத்ம திருப்தஸ்ச மாணவக ஆத்மன் ஏவச்ச சந்துஷ்டக தஸ்ய காரியம் ந வித்யதே. அப்படி ஸோ தஸ்ய காரியம்னா காரியம் இல்லாமல் இருக்காது, அவருக்கு காரியம் இருக்கும், ஆனால் வெறும் காரியம் மட்டும்தான் இருக்கும், அவருக்கு கர்த்தவியங்கள் இருக்காது. when we see கர்த்தவியம், it is obligatory duties. இது செய்தே ஆக வேண்டியதற்கு பெயர் கர்த்தவியம். அவருக்கு கர்மங்களை செய்தே ஆக வேண்டும்ங்கிற எந்த ஒரு நிர்பந்தமும் கிடையாது. ரீசன் ஒன், he need not please anybody. அவர் யாரையும் திருப்திப்படுத்த வேண்டிய அவசியம் அவருக்கு இல்லை. அப்படி தஸ்ய காரியம்னு வித்தியதேவை வேற மாதிரியும் படிக்கலாம். தஸ்ய போகம்னு வித்தியதே. அப்படி he doesn't seek any pleasures. அவருக்கு எந்த ஒரு போகங்களும் அவருக்கு கிடையாது. அப்படி அதனால போக நிமித்தமாக பல நிமித்தமாக இருக்கக்கூடிய கர்மங்கள் கிடையாது. சாதாரண மனிதர்கள் கர்மங்களை எல்லாம் எதற்கு செய்கின்றோம் என்றால், ஏதோ ஒரு பலனை அனுபவிப்பதற்காக பல நிமித்தமான கர்மங்கள் இன்னும் இருக்கின்றது. அப்படி இந்த அஜ்ஞானம் இருக்கிறதால பலனை எதிர்பார்க்கின்றோம், போகங்கள் இருக்கின்றது. ஞானிக்கு அஜ்ஞானம் இல்லாததால் கர்மம் செய்ய வேண்டிய எந்த ஒரு அவசியமும் இல்லாவிட்டாலும் அவர் செய்யலாம், இல்லைன்னா செய்யாமல் இருக்கலாம். ஏன்னா அவர் எப்பொழுதும் ஆத்மாவிலேயே திளைத்து கொண்டு அதிலேயே திருப்தியோடு இருந்து கொண்டு அதிலேயே மகிழ்வுற்று இருக்கின்றார். அவருடைய நிலைப்பாடு என்ன, அதை இன்னும் கொஞ்சம் அடுத்த ஸ்லோகத்தில் கொஞ்சம் விளக்கமாக சொல்கின்றார். இந்த ஞானியினுடைய நிலையை குறித்து 18வது ஸ்லோகம் பார்ப்போம். நைவ தஸ்ய க்ருதேனார்த்தஹ நākṛiteneha kaśhchana ந chāsya sarva-bhūteṣhu kaśhchid artha-vyapāśhrayaḥ. ஓ tasya, tasya to that wise man, பரமாத்ம ரதேஹே, யாரொருவர் பரமார்த்த வஸ்துவிலேயே மேலான வஸ்துக்களிலேயே
திளைத்து கொண்டே இருக்கின்றார்கள். உலக விவகாரங்களில் கூட ஒரு மனிதர் உயர்ந்த நிலைக்கு போக 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 அவர் கீழான விஷயங்களில் அவர்கள் அதிகமாக ரமிப்பது கிடையாது, திளைப்பது கிடையாது. What to talk about a person who has realized the truth. அதனால tasya means பரமாத்மா ரத்தி, அப்படி ஆத்ம வஸ்துவிலேயே திளைப்பவர். அப்படிப்பட்டவர்களுக்கு கிருத்தேன மீன்ஸ் கர்மனா, கிருத்தேன கர்மத்தினால், காரியத்தினால், கர்த்தவியத்தினால், கிருத்தேன அர்த்தக ந ஏவ அஸ்தி. நீங்க ஒரு அஸ்தி போட்டுக்கலாம் சும்மா நம்ம புரிஞ்சு கொள்வதற்காக. ஸோ கிருத்தேன அர்த்தக ந அஸ்தி, அப்படி கிருத்தேன ஏவன்னு சொல்லியிருக்காரு. கிருத்தேன ஏவ செய்தால் மட்டும்தான் அவருக்கு ஏதாவது அர்த்தகன பிரயோஜனம். அவர் ஒரு காரியங்களை செய்வதால் அவருக்கு என்ன கிடையாது, எந்த ஒரு பிரயோஜனம் கிடையாது. காரியங்களை செய்தால்தான் பிரயோஜனம் என்று கிடையாது. அதனால் அவர் செய்யலாம், செய்யாமல் இருக்கலாம். ஸோ ஹியர் அர்த்த மீன்ஸ் பிரயோஜனம், பெனிஃபிட். ஹி ஹாஸ் நோ பெனிஃபிட் இன் டூயிங் சம்திங். ஏதாவது ஒரு காரியத்தை செய்வதால் அவருக்கு எந்த ஒரு பெரிய பிரயோஜனமும் இல்லை. பை நாட் டூயிங், அது செய்யலைங்கிறதுக்காக அவருக்கு என்ன கிடையாது, எதையும் அவர் பெரிதாக இழக்கப் போவதும் கிடையாது. அடுத்து ரெண்டாவது என்ன சொல்றார், சரி ஒருவேளை ஒரு காரியங்களை செய்வதால் அவருக்கு பிரயோஜனம் இல்லாமல் இருக்கலாம். ஒருவேளை அது காரியங்களை செய்ய வேண்டிய காரியங்களை செய்யாமல் இருந்தால் ஏதாவது தோஷம் வருமா அப்படின்னு பார்த்தா பகவான் சொல்றார், அக்ருத்தேன பை நாட் டூயிங். அப்படி ஈவன் சம் ஆப்ளிகேட்டரி டியூட்டிஸ், கர்த்தவிய கர்மங்கள் எல்லாம் ஏன்னா இருந்தாலும் கூட, செய்ய வேண்டியது இருந்தாலும் கூட, அக்ருத்தேன பை நாட் டூயிங் ந ஏக, ந ஏகன அங்கே ஒரு அர்த்தக போட்டுக்க வேண்டியதான். ஈகன்னா வைல் லிவிங், அப்படி வாழும் பொழுது, இந்த தேகத்திலே இருக்கும் பொழுது அவர் எந்த ஒரு காரியங்களை செய்யாவிட்டாலும் அவருக்கு என்ன கிடையாது, எந்த ஒரு தோஷமும் கிடையாது. செய்வதால் பிரயோஜனம் இல்லை, செய்யாததால் அவருக்கு தோஷம் இல்லை. அப்படி நமக்கு ரெண்டுலேயுமே தோஷம் உண்டு. அப்படி நமக்கு செய்யலைன்னா என்ன இடம், வி வில் பி லூசிங் சம்திங். அப்படி செய்தால் என்ன ஆறுது, செய்தால் அதற்கு பிரயோஜனத்தை எதிர்பார்த்து செய்கின்றோம். ஏதோ இல்லைன்னா அந்த பிரயோஜனம் போயிடும். ஒரு காரியத்தை செய்யலைன்னா பிரயோஜனமும் போயிடும். இப்போ செய்தே ஆக வேண்டும். ரெண்டாவது செய்யாமல் இருந்தால் என்ன ஆகும், தோஷமும் வரும். அதனால்தான் ஆச்சாரியர் அழகாக சொல்வார், ந அக்ருத்தேன கர்மணா கஷ்டன தோஷக அர்த்தக அஸ்தி. ஒருவேளை இப்படிப்பட்ட ஞானிகள் ஏதாவது காரியங்களை செய்யாமல் விட்டார்கள் என்றால் அவர்களுக்கு ஏதாவது தோஷம் உண்டான ஆச்சாரியர் சொல்றார், ந அக்ருத்தேன இகலோகே கஷ்டன கஷ்சித் அப்பி பிரத்யவாயக பிராப்தி ரூப ஆத்மஹானிகி லக்ஷணோவா நயேவ அஸ்தி. அப்படி அவர் ஒரு காரியத்தை செய்யலைன்னா, எதுவும் செய்யலைன்னா அவருக்கு என்ன கிடையாது, பிரத்யவாய தோஷம். ஸோ த சின் ஆஃப் ஒமிஷன்னு பார்த்தோம். ஸோ அந்த பிரத்யவாயம்ங்கிறது அவருக்கு என்ன கிடையாது, அவருக்கு கிடையாது. ஆனால் நமக்கு என்ன உண்டு அப்படின்னு, சில நேரம் காரியங்களை செய்தாலே செய்கிற காரியங்கள்லேயே தோஷம் இருக்கிறது. செய்ய வேண்டிய காரியங்களை ஒழுங்காக செய்யலைன்னா அதுலேயே என்ன வரும், அப்படி ஆப்ளிகேட்டரி டியூட்டிஸ்லேயே, கர்த்தவிய கர்மங்களிலேயே நமக்கு தோஷம் இருக்கிறது. சில நேரம் என்ன தோஷம்னு நமக்கே தெரியாது, அப்படி இருக்கும். சம் டிஃபெக்ட் வில் பி தேர். அப்படி பட் செய்யாமலே இருந்தோன்னா, சப்போஸ் இஃப் யூ டோன்ட் டூ இட், இப்போ கண்டிப்பாக என்ன ஆகும், கண்டிப்பாக அது தோஷம் வரும். அப்படி ஆனால் ஞானிக்கு என்ன ஆகுது, இந்த மாதிரி நிர்பந்தங்கள் எல்லாம் இல்லை. அப்படி அதனால்தான் ஆத்மஹானிகி லக்ஷணோவா நயேவ அஸ்தி அப்படின்னு. ஸோ இஃப் ஹி டசன்ட் டூ, ஹி டசன்ட் டெஸ்ட்ராய் ஹிம்செல்ஃப். அப்படின்னு அவர் ஒரு காரியத்தை செய்யலைன்னா அவருக்கு தன்னைத்தானே அழித்து கொள்வதற்கு சமமாக கிடையாது. ஒருவேளை நாம் செய்ய வேண்டிய காரியத்தை நாம் சரியாக செய்யலைன்னு நமக்கு என்ன ஆயிடும், அதுவே ஆத்மஹானி ஆயிடும். அது நம்மை நாமே அழித்து கொண்டதற்கு சமமாக ஆகிவிடும். அதனால எப்பொழுதும் கவனமாக, எதுவரைக்கும் எந்தெந்த காரியங்களை எல்லாம் செய்ய வேண்டும்ங்கிறது நமக்கு தெரிந்திருக்க வேண்டும். இந்த கர்ம விஷயத்தில் see whatever the duties that is assigned to us, so இங்க ஒவ்வொருத்தர் உட்கார்ந்துருக்கோம், ஒவ்வொருத்தருக்கு ஒவ்வொரு டியூட்டி இஸ் அசைன்டு.
Now, in this assignment of duty, we should not use our imagination. நாம் நிறைய அந்த கர்ம விஷயங்களில் கற்பனை பண்ணக்கூடாது. இதெல்லாம் வந்து சப்போஸ் நானே சன்னியாசி, இதெல்லாம் கிரகஸ்தர்கள் தான் பண்ணணும், இது எனக்கு கிடையாது, இது அவர்களுக்கு கிடையாது, இது அவர்கள் செய்ய வேண்டாம்னு we should not imagine it. See, whether a person may be a sannyasi, yet he can be an ajnani. அஜ்ஞானம் இருக்கலாம் அப்படி. So sannyasa is also a stage of life. He would have renounced everything. வைராக்கியம் கூட வந்திருக்கலாம் அப்படி. But if still some kind of ignorance persists, ஏதோ ஒரு தோஷம் இருந்ததுன்னா, some kind of a feeling is there, even he has to perform his karma. கர்மத்தை வந்து விட முடியாது. அதனால தான் இந்த கர்மங்கள்லாம் எனக்கு கிடையாது, இதையெல்லாம் நான் தாண்டிட்டேன்னு நானாக என்ன நினைத்து கொள்ளக்கூடாது, நானாக இந்த கர்மங்கள் எனக்கு கிடையாதுன்னு கற்பனை செய்து கொள்ளக்கூடாது. when we wake up, நாம் இந்த அஜ்ஞானத்திலிருந்து முழுமையாக நாம் எழுந்து விட்டோம்னா, அப்புறம் யாரும் இதை சொல்றதுக்கு தேவையும் இல்லை. அப்புறம் இந்த இமேஜினேஷன் எல்லாம் போயிடும். அப்புறம் இந்த கற்பனைகள் எல்லாம் எதுவுமே இருக்காது. அதனால அது வரைக்கும் அஜ்ஞானத்தினுடைய பிடியில் இருக்கின்ற வரைக்கும் இன்னும் கொஞ்சம் பற்றுதல்கள் எல்லாம் இருந்தால், பகவான் என்ன சொல்றார் அப்படின்னா, கர்மங்களை நான் செய்யணும். ஒருவேளை செய்தாலே தோஷம் இருக்கிறதால இன்னும் செய்யலைன்னு என்ன ஆயிடும், அதிக தோஷம் ஆயிடும். அதனால ஆத்மஹானின்னா, there is every possibility that if we don't perform our obligatory duties, சரி, there is self destruction. நம்மை நாமே அழித்துக் கொள்வோம் சொல்றார். பட் இங்க ஞானியை பொறுத்த வரைக்கும் என்ன கிடையாது அப்படின்னு, அவருக்கு எந்த ஒரு நிர்பந்தமும் கிடையாது. அதுதான் 2வது வரியில சொல்லும் பொழுது ரொம்ப அழகாக சொல்றார். நச்சாஸ்ய சர்வ-பூதேஷு அப்படின்னு. அவருக்கு என்னன்னா, அஸ்யன்னா அந்த பரமார்த்த ரதிக்கு, சர்வ-பூதேஷு அப்படி, எந்த உயிரினங்களாக இருக்கட்டும் அப்படி, சர்வ-பூதேஷு. அங்க பின்னாடி வியாபாஸ்ரயக சொல்றார். பட் நம்ம புரிஞ்சுக்கிறதுக்காக சர்வ-பூதேஷு ஆஸ்ரித்ய அப்படின்னு, இல்லைன்னா சர்வ-பூதானாம் ஆஸ்ரித்ய அப்படின்னு, எல்லா உயிரினங்களையும் சார்ந்து ஒரு காரியத்தை செய்ய வேண்டும்ங்கிற அவசியம் கிடையாது. ஆச்சாரியர் இந்த வியாபாஸ்ரயம்னா விசேஷமான ஒரு ஆசிரியம். there is no special dependence for the ஞானி அப்படி. ஞானிக்கு இந்த சார்ந்து இருக்கக்கூடிய அந்த இயல்பு அவருக்கு இல்லை அப்படி. அதனால பிரயோஜன நிமித்த கிரியா சாத்திய வியாபாஸ்ரணம்னு 2 வார்த்தை சொல்றார். ஒன்று ஆஸ்ரித்யம்னு ஒன்று கிடையாது. he doesn't depend on anything அப்படி. எந்த உயிராக இருக்கட்டும், சர்வ-பூதேஷு, because he is the source. அவரே எல்லாவற்றிற்கும் மூலமாக இருக்கிறதால் அவர் எதையும் அவர் சார்ந்து இருக்கிறது இல்லை. 2வது அது வந்து சாத்திய அர்த்தக. அந்த அர்த்தகங்கிறதுக்கு பதில் அது முன்னாடி ஒரு சாத்திய போடுற. சாத்திய அர்த்தகன்னா என்ன, இது செய்து அடைய வேண்டிய ஒரு நிர்பந்தமும் அவருக்கு கிடையாது. அதனால he doesn't depend. he is achieved the highest. எதை அடைய வேண்டுமோ அவர் அதை அடைந்து விட்டதால் அவருக்கு என்ன கிடையாது, எந்த உயிரினங்களின் மீதும் அவர் எதையும் சார்ந்திருக்க வேண்டிய அவசியம் கிடையாது. திஸ் இஸ் ரியல் ஃப்ரீ வில். அதுதான் உண்மையான ஃப்ரீடம். இஸ் ரியல் இண்டிபெண்டன்ஸ். நமக்கு உபனிஷத்துக்கள் எல்லாம் சொல்லும் பொழுது கூட அதே தான் ரொம்ப அழகாக, அது ரொம்ப உயர்ந்த ஒரு பாஷையில் சொல்லும். சத்தியம் ஞானம் அனந்தம் பிரம்ம யோ வேத நிகிதம் குஹாயாம் பரமே வியோமன் சோஷ்ணுதே சர்வான் காமான் சக. அது அந்த அர்த்தம் தான். சோஷ்ணுதே சர்வான் காமான் சக அப்படி. சக சர்வான் காமான் அஷ்ணுதே அப்படின்னு. அவன் இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா போகங்களுக்கும் ஆதாரம் ஆயிடுறான் அப்படி. அதனால தான் சாந்தோக்கியத்தில் கூட படித்தோம் அப்படின்னு. சரி, அவர் தனியாக எதையும் அனுபவிக்க வேண்டும்னு அவசியமே கிடையாது அப்படி. எல்லாருடைய அனுபவங்களும் எப்படி இருக்கிறது, அவருடைய அனுபவங்களாகவே அது இருக்கக்கூடிய காரணத்தினால் அவருக்கு எதையும் செய்து அனுபவித்து ஆக வேண்டும் அப்படிங்கக்கூடிய ஒரு பந்தமோ ஒரு நிர்பந்தமோ இல்லை அப்படி. ஸோ இஃப் தெர் இஸ் அ பிராப்பியம், ஏதாவது ஒன்று அடைய வேண்டும் இருந்தால், பிராப்பியம்னு ஒன்று இருந்தால் என்ன இருக்கும், காரியம்னு ஒன்று இருக்கும் அப்படி. ஸோ பிராப்தவ்யம் அப்படின்னு ஒன்று இருந்தால் என்ன இருக்குன்னா, எப்பொழுதும் கர்த்தவ்யம்னு ஒன்று இருக்க வேண்டும். ஸோ காரிய இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு பிராப்பியம். ஸோ கர்த்தவ்ய இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு பிராப்தவ்யம். அதனால ஒன்றை அடைய வேண்டும்னு இருந்தால் ஒன்றை செய்தே ஆக வேண்டும். ஆனால் அடைவதற்கு ஒன்றுமே இல்லை, எல்லாவற்றையும் அடைந்து விட்டால் அதற்கு இஃப் தி டெஸ்டினேஷன் இஸ் ரீச்டு, அதுக்கப்புறம் என்ன கிடையாது, தெர் இஸ் நோ ஜர்னி அப்படி.
அடைய வேண்டிய இலக்கை நாம் அடைந்து விட்டோம் என்றால், அதன் பிறகு பயணம் என்பது எதுவுமே கிடையாது. அதனால இந்த உலகத்தில் ஞானிக்கு எந்த விதமான கர்மங்களும் கிடையாதுன்னு சொல்றோம். அதற்காக அவர் ஏதாவது கர்மங்களை செய்யாமல் இருக்கின்றாரா? அப்படின்னு எந்த ஒரு கர்மங்களையும் செய்யாமல் கிடையாது. எல்லா கர்மங்களையும் செய்கின்றார். பட் ஹி டஸ் இட் வித் ஃப்ரீ வில். அவர் ஒரு பூரணமான சுதந்திரத்தோடு எல்லா கர்மங்களையும் செய்கின்றார். தட் இஸ் ஹவ் ஹி லுக்ஸ் சோ ஜாய்ஃபுல். நமக்கு கர்மங்களை எல்லாம் செய்யும் பொழுது என்ன ஆறுது? நமக்கு அவ்வளோ ஒரு ஒரு சோர்வு எல்லாம் இருக்கிறது. அவர்களுக்கு ஏன் இல்லை அப்படின்னு எந்த ஒரு எதிர்பார்ப்புமே இல்லை. அப்படி ஸோ இட் இஸ் எக்ஸ்பிரஷன் ஆஃப் பிளென்டி சொல்லணும். வேற என்ன சொல்ல முடியும்? அவருக்கு அந்த ஆத்ம ஞானம்ங்கிறது பூரணமாக இருக்கிறதால் அவர் காரியங்களை செய்யும் பொழுதும் சந்தோஷமாக தான் இருக்கிறார். ஒரு காரியமும் இல்லைன்னு சும்மா இருந்தாலும் என்ன, நம்ம சும்மா இருந்தா அவருக்கு அதுவும் இல்லை அப்படின்னு. he doesn't get bored also, he doesn't get tired also. We are otherwise. Sometimes you do action, you get tired. இதெல்லாம் மனசனுடைய லட்சணங்கள். அப்படி இதெல்லாமே மனசனுடைய லட்சணங்கள், மனசனுடைய கற்பனைகள். So all this his mind neither karma tires him or inaction bores him. அதனால அவருக்கு டயர்ட்னஸும் கிடையாது, அவருக்கு எந்த ஒரு போர்டமும் கிடையாது. யூ ஜஸ்ட் லுக் அட் தம். அப்படி எப்பொழுதும் ஒரு மாதிரியான ஒரு உற்சாகம். அப்படி ஆர்ப்பாட்டம் இல்லை. அப்படி ஆர்ப்பாட்டம் கிடையாது. எப்பொழுதும் ஒரு ஒரு உற்சாகம். அப்படி ஒரு அமைதியான ரமண மகர்ஷியை பார்த்தோன்னா அந்த முகத்திலே என்ன இருக்கும் அப்படின்னா ஒரு உற்சாகம். அது ஒரு தேஜஸ். அது கிருஷ்ணரை பார்க்கிறோம், ராமரை பார்க்கிறோம். We have seen them. Gurudev, all these people, they have not, they have worked also. அவர்கள் எல்லாம் காரியங்களை செய்தார்கள். ஆனால் நச்ச அஸ்ய sarva-bhūteṣhu kaśhchid artha-vyapāśhrayaḥ. இதையெல்லாம் சொல்லிட்டு பகவான் கிருஷ்ணர் என்ன பண்றாரு? அர்ஜுனனை நிமிர்ந்து பார்க்கிறார். நிமிர்ந்து பார்த்து சொல்றார், அர்ஜுனா, யூ டோன்ட் பிலாங் டு திஸ் கேட்டகரிங்கிறார். See, you are not atmarati, you are not atmatriptaha, you are not atmasantushtaha. பகவான் பின்னாடி சொல்றாரு, மேபி அப்படி இருந்தாலும் நீ காரியங்களை செய்யணுங்கிறதுக்காக சொல்றாரு. அப்படி ஆனா இப்ப ஸ்பெசிபிக்கா சொல்லும் பொழுது என்ன சொல்றாரு அப்படின்னா, இன்னும் அந்த நிலையை நீ அடையாததால் இன்னும் கொஞ்சம் என்ன இருக்கிறது, அஜ்ஞானம் இருக்கிறதால் நீ என்ன செய்தாக வேண்டும் அப்படின்னு, நீ கர்மத்தை நீ செய்தே ஆக வேண்டும். ஏன் செய்யணும்னு அர்ஜுனன் கேட்கிறானா இல்லையா? அதனால நீ கர்மத்தை செய்தே ஆக வேண்டும். அதனாலதான் தஸ்மாத்னு திருப்பி ஆரம்பிக்கிறார் பாருங்க. நான் எப்பவும் சொன்னேன் இந்த வார்த்தை சமஸ்கிருதத்தில் எங்கேயாவது தஸ்மாத்னு, தஸ்மாத் யோகி பவார்ஜுனன் பின்னாடி சொல்வார். இந்த தஸ்மாத்னால என்ன அர்த்தம்? தென் லார்ட் வாண்ட்ஸ் யூ, ஹி ஜஸ்ட் அவேக்கன்ஸ் யூ. அதனால அர்ஜுனா, நீ கர்மத்தை நீ தவிர்க்க முடியாது. ஆச்சாரியார் அதை கன்க்ளூட் பண்ணும்பொழுது நல்லா எழுதியிருப்பார். நத்துவம் ஏதஸ்மின் சர்வதக சம்ப்ளுதோதகே ஸ்தானியே சம்யக் தர்ஷனே வர்த்தசே. அப்படி நத்துவம் வர்த்தசே அப்படின்னு, யூ டோன்ட் பிலாங் டு திட் கேட்டகரி. எது? ஏதஸ்மின் சர்வதக சம்ப்ளுதோதகே படிச்சோம் இல்லையா? எல்லா பருவமும் நீர் சூழ்ந்து இருப்பவனுக்கு கிணற்று நீருடைய பலன் என்ன இருக்குமோ அவ்வளவுதான் வேதங்களுடைய பலன், அவ்வளவுதான் கர்மங்களுடைய பலன் இருக்கும். ஆனா இன்னும் உனக்கு அந்த சர்வதக சம்ப்ளுதோதகே ஸ்தானம் என்ன வரல, இன்னும் உனக்கு அந்த ஸ்தானத்தை நீ அடையாததால் நம்ம என்ன பண்ணணும்? நம்ம கிணற்றுல இருந்து தான் என்ன பண்ணணும்? தண்ணி எடுத்து அங்கிருந்து தான் தண்ணி எடுத்து குழிக்கணும், இல்லைன்னா பயன்படுத்தி கொள்ள வேண்டும். தேர்ஃபோர் யூ ஆர் நாட் எக்ஸம்டட். நீ ஒன்றும் விதவிலக்கு கிடையாது. சம்டைம் வி மே திங்க் வி ஆர் ஸ்பெஷல், பட் யூ ஆர் நாட் ஸ்பெஷல். கிருஷ்ணர் தெளிவா என்ன சொல்றார்? யூ ஆர் நாட் ஸ்பெஷல். யூ ஆர் லைக், ஏன்னா 10ஓட என்ன பண்ணணும்? 10ஓட 11 நீ என்ன பண்ணணும்? காரியங்களை நீ செய்ய வேண்டும். அதனால சலிக்காம செய்துக்கோங்க. சப்போஸ் இஃப் யூ ஆஸ்பயர் ஃபார் நாலேஜ், நீ கர்மங்களிலிருந்து தப்பிக்க முடியாது. ஞானி எப்படி கர்மங்களை உற்சாகமாக செய்யறானோ அதே மாதிரி அஜ்ஞானி என்ன பண்ணணும்? நீ அஜ்ஞானியும் ஞானியை போலயே செய். அட்லீஸ்ட் ஞானியை பார்த்து ஞானியை போலவே என்ன பண்ண வேண்டும்? ஞானியை போலவே உற்சாகமாக எல்லா கர்மங்களையும் செய்ய வேண்டியதுதான். அதனால சலிப்பே வரக்கூடாதுன்னு சொல்லி என்ன பண்றாரு? அடுத்த ஸ்லோகம் கூட இதெல்லாம் கீதையினுடைய இதெல்லாம் சாரங்கள். எப்படி கர்மம் செய்யணும், எப்படி கர்மம் செய்யணும்னா இப்படிதான் செய்யணும்னு சொல்றாரு பகவான். ஸோ ஹி கிவ்ஸ் அஸ் டைரக்ஷன்.
அதனால கீதை ரொம்ப உபதேசம் மட்டும் பண்ணல. ஏதோ பகவான் உபதேசம் பண்ணல. லார்ட் கிவ்ஸ் யூ எ ப்ராப்பர் டைரக்ஷன். அப்படி இதுக்கப்புறமும் நாம விழித்து கொள்ளவில்லை என்றால் அப்படி see Lord not only instructs but he shows you the direction also. இவ்வளோ ஒரு மார்க்கத்தை எல்லாம் காட்டிய பிறகும் நாம் விழித்து கொண்டு அதில் நடக்கலைன்னா then there is no redemption. அப்ப இதிலிருந்து இந்த பந்தத்திலிருந்து விடுபட முடியாது. அதனால தான் see Lord uses different type of techniques. He uses different types of words. பட் ஹி டிரைவ்ஸ் ஒன்லி ஒன் பாயிண்ட். ஒரே விஷயத்தை தான் என்ன பண்றாரு, இன்னும் அஜ்ஞானம் இருக்கிற வரைக்கும் கர்மத்தை செய்தே ஆக வேண்டும். அது எப்படி செய்ய வேண்டும்? அந்த கர்மத்தை சித்த சுத்திக்காக. அப்படி அது பிறருக்காக செய்கிறோங்கிற அந்த எண்ணம் கூட நீ ஏதோ லோக சங்கிரகத்திற்காகலாம் நீ அது பின்னாடி சொல்ல போறாரு. நீ லோக சங்கிரகம்லாம் நினைக்காத. யாருக்கு டோன்ட் திங்க் தட் பை டூயிங் ஆல் தீஸ் கர்மாஸ் வி ஆர் ஃபேவரிங் சம்படி. யூ ஆர் நாட் ஃபேவரிங் எனிபடி. You are not doing it for loka sangraham also. By doing all these things, who is benefited? There is an immense benefit only for you. You are benefited. எனக்கு இதில் என்ன இருக்கிறது? பிரயோஜனம் இருக்கின்றது. அப்ப கர்மத்தினுடைய உண்மையான பிரயோஜனம் என்ன? கர்மத்தினுடைய உண்மையான பிரயோஜனம் முதலில் சித்த சுத்தி தான். கர்மத்தினுடைய முதல் பிரயோஜனம் சித்த சுத்தி தான். See, this topic is not discussed anywhere in our day-to-day life. நமக்கு எல்லாரும் கர்மங்களை செய்யன்னு சொல்லியிருக்கிறார்கள், செய்யலைன்னா குறை சொல்லியிருக்கிறார். ஆனா கர்மங்களை எல்லாம் சித்த சுத்திக்காக செய்யணும்னு நமக்கு இது வரைக்கும் யாரும் சொன்னதே இல்லை. இப்படி யாரும் சொல்லவே இல்லை. இப்படி அதனால சித்த சுத்தியோடு கர்மங்களை செய்தால் என்ன ஆகும் அப்படின்னு, தி பர்ஃபார்மன்ஸ் அந்த கர்மங்களை செய்யும் பொழுது when we perform our efficiency also increases. அப்படி இந்த எஃபிஷியன்சியும் அது அதிகமாகும். அதனால தான் இந்த 19வது ஸ்லோகங்கள் எல்லாம் இதெல்லாம் ரொம்ப முக்கியமான ஸ்லோகங்கள் பார். தஸ்மாதசக்தஸ் சததம் காரியம் கர்ம சமாச்சர அசக்தோ ஹ்யாச்சரன் கர்ம பரமாப்னோதி பூருஷஹ. அப்படின்னு கொஞ்சம் ஒரு நெடிலே வச்சுட்டார். அப்படின்னு பூருஷஹ அப்படின்னா புருஷக இஸ் பூருஷக. அப்படி பூருஷகனா தட் மேன், பூருஷக தட் இண்டிவிஜுவல். ஆரம்பிக்கும் பொழுது எப்படி ஆரம்பிக்கிறார்? தஸ்மாத். தஸ்மாத்னு தேர்ஃபோர் அப்படின்னு என்ன அர்த்தம்? நீ ஞானி கிடையாது, நீ உனக்கு இன்னும் என்ன இருக்கிறது? அஜ்ஞானம் இருக்கிறது. இப்ப அர்ஜுனனுக்கு ஞானம் இருக்கிறதுன்னு இவ்வளவு குழப்பம் வந்திருக்கிறது. என்ன எத்வா ஜெயமே எதிவானா ஜெயுகு, ஐ டு நாட் நோ தி அவுட்கம் ஆஃப் திஸ் வார். அவர்கள் என்னை வெல்ல வேண்டுமா, நான் அவர்களை வெல்ல வேண்டுமா, கதம் பீஷ்மபகம். See all these things. அந்த 11வது ஸ்லோகத்தில் முதல் அத்தியாயத்தில் அர்ஜுனன் எவ்வளவு குழப்பங்கள். உண்மையிலே ஒரு ஞானியாக இருந்தால் இவ்வளவு குழப்பங்கள், இவ்வளவு புலம்பல்கள்லாம் இருந்திருக்கவே இருந்திருக்காது அப்படின்னு. அதனால்தான் he shows all his, he exhibits all his weaknesses. பகவான் முன்னாடி அவருடைய பலவீனத்தை எல்லாம் அவர் சொல்றாரு. இன்னும் அவருக்கு என்ன இருக்கின்றது? பீஷ்மர் மேல எல்லாரும் மேலேயும் இன்னும் பற்றெல்லாம் இருக்கின்றது. அதனால பகவான் சொல்றார் தஸ்மாத். ஸோ அக்செப்டிங் அவர் ஓன் ஸ்டேட் ஆர் ஸ்டாண்ட் பாயிண்ட். எந்த நிலையில் நாம் இருக்கின்றோமோ அந்த நிலையை உள்ளவாறு ஏற்றுக்கொள்வதில் தான் ப்ராக்ரஸ்க்கான முதல் சைன். ஸோ இந்த நிலையில தான் நான் இருக்கேன், நானே கற்பனை பண்ணிக்கிறத விட இந்த நிலையில் இருக்கேன், இதிலிருந்து நான் இன்னும் என்ன பண்ண வேண்டும்? இன்னும் நான் உயர வேண்டும்ங்கிறது. See, this acceptance is also a sign of growth. அதுதான் ஃபர்ஸ்ட் ஸ்டெப். அதுதான் வளர்ச்சிக்கு முதல் படி. அதனால தஸ்மாத். அடுத்து 2வது வரி என்ன சொல்றார்? அசக்தக. 3வது சததம். அசக்தகங்கிறது எது? எப்பொழுதாவது இல்லை, சம்டைம் இல்லை, எப்பொழுதாவது கிடையாது. அசக்தகன்னு அர்த்தம் சததம். சததம் மீன்ஸ் ஆல்வேஸ், till you breathe, always சததம். காரியம் கர்ம சமாச்சார. ஸோ கர்ம சமாச்சார, ஆனால் வெறும் கர்மம் இல்லை. அப்படி காரியம் கர்ம சமாச்சார. காரியம் கர்மன் என்ன? செய்ய வேண்டிய கர்மங்கள். உனக்கு எந்த கர்மங்கள் எல்லாம் விதிக்கப்பட்டிருக்கிறதோ அந்த கர்மங்களை எல்லாம் சரன்னு சொல்லல, ஆச்சரன்னு சொல்லல, சமாச்சார. சரண ஏதோ செய்து முடி, ஆச்சரணன்னா பாரு. சமாச்சாரன்னு என்ன சொல்ற? யூ மஸ்ட் டூ இட் பர்ஃபெக்ட்லி. ட்ரை டு பிரிங்
No perfection in whatever action you perform. பர்ஃபெக்ஷன்ங்கிறது எங்கேயும் கிடையாது. ஆனால் நம்ம என்ன பண்ணணும்னா முயற்சி செய்ய வேண்டும். அதனால டூ இட் வெல். வி மஸ்ட் எக்ஸல். வாட் எவர் வி டூ, அது ஒரு மீடியாக்கார என்ன பண்ணக்கூடாது, ஏதோ ஒரு சாதாரணமாக பண்ணாமல் எந்த ஒரு காரியத்தை எடுத்துக்கொண்டாலும் அந்த காரியத்தில் அதை நாம் என்ன பண்ண வேண்டும், திறமையாக செய்வதற்கு முழு அர்ப்பணிப்போடு முழு ஈடுபாடோடு செய்வதற்கு என்ன பண்ணணும், செய்யணும். ஒரு பக்கம் அசக்தகன்னு சொல்றார், இன்னொரு பக்கம் சமாச்சாரன்னு சொல்றார். பெரிய கான்ட்ரடிக்ஷன் இருக்கு. ஒரு பக்கம் முழு ஈடுபாடோடு செய்யணுங்கிறார், அதே நேரத்தில் என்ன பண்றார், பற்று இல்லாமல் செய்ய வேண்டும் அப்படிங்கிறார். அசக்தக சமாச்சாரங்கிறது எவ்வளவு அழகான வார்த்தை. இன்னும் சொல்ல சொன்னா, எந்த அளவிற்கு ஒரு காரியத்திலிருந்து நாம் பற்றற்று இருக்கின்றோமோ, எந்த அளவிற்கு அந்த பற்றற்ற தன்மை வருகின்றதோ, அப்பொழுதுதான் என்ன வரும், அதுல ஒரு முழுமையான ஈடுபாடு வரும். சில நேரம் பற்றுதல் தான் என்ன ஆகுது, ஏதோ ஒரு காரியத்துல பற்றுதல் வைக்கும்போது நமக்கு குழப்பம் வருது. அது செய்வோமா, செய்ய வேண்டாமா, நல்லா செய்வோம். சிலருக்காக காரியங்களை செய்யும் பொழுது பர்ஃபெக்டா செய்வோம். அதே காரியத்தை இன்னொருத்தருக்காக செய்யும் பொழுது நம்ம என்ன பண்ணுவோம், அதே ஸ்ரத்தையோடு பக்தியோடு நாம் செய்ய மாட்டோம். See, we have all choices. When there is an attachment, the சமாச்சாரம் வராது. அப்படி சமயக் ஆச்சரணம் வராது. பிகாஸ் அக்கார்டிங் டு அவர் அட்டாச்மெண்ட், நமக்கு எந்த அளவிற்கு ஒரு மனிதரிடத்திலோ ஒரு காரியத்திலோ நமக்கு பற்றுதல் இருக்கின்றது, அந்த அளவுக்கு தான் எனக்கு நம்மளுடைய ஈடுபாடுங்கிறது irrespective of the people, irrespective of the actionங்கிறது வராது. So we always try to show our own attachment. அதுல என்ன வந்துடும் அப்படின்னு, அட்டாச்மெண்ட் வந்துடும். அதனால தான் நிசர்கதத்த மகாராஜ் ரொம்ப அழகாக சொல்வார், இஃப் யூ வாண்ட் டு ரியலி ஹெல்ப் சம்படி யூ பி டிட்டாச்டுன்னு சொல்வார். ஒரு மனிதருக்கு உண்மையிலேயே நீங்கள் உதவ வேண்டும் என்று நினைத்தீர்கள் என்றால் அவர்களிடத்திலிருந்து என்ன பண்ணணும், யூ ஜஸ்ட் டிட்டாச். பிகாஸ் அட்டாச்மெண்ட் வில் ஸ்பாயில் எவ்ரி திங். அப்படி இன்னும் அட்டாச்மெண்ட் இஸ் ஆல்சோ நாட் பேட். அப்படி பற்று கூட மோசம் இல்லை, மோசம் கிடையாது. பட் சம்டைம்ஸ் என்ன ஆகுது, திஸ் அட்டாச்மெண்ட் பிகம்ஸ் பொசசிவ்னஸ். Then we extremely we try to we possess everything. So this is the problem. Therefore he says that tasmat asaktaha. இது எவ்வளவு தடவை சொல்லியிருக்கிறார் இந்த அசக்தக வார்த்தை. இப்போ எதுவும் புதுசா 3வது அத்தியாயத்தில் சொல்லல. இங்க நம்ம இதே அத்தியாயத்தில் படிச்சோம், யஜ்ஞார்த்தாத் கர்மணோன் யத்ர லோகோயம் கர்ம பந்தனக ததர்த்தம் கர்ம கௌந்தேய. கடைசி வார்த்தை என்ன, முக்த சங்க சமாச்சாரம். அங்கே முக்தகன்னு சொன்னாரா இல்லையா, இங்க அசக்தக. அதான் சொல்றேன், ஈ ஒன்லி யூஸ் டிஃப்ரெண்ட் வேர்ட்ஸ். 18th சாப்டர்ல கூட பார்த்தோம். இன்னும் சாத்விக் கர்த்தா யாருன்னா முக்த சங்கோ அனகம்வாதி திருத்யுத்சாக சமன்விதாகான். எவ்வளவு அழகாக முக்த சங்கக அனகம்வாதி திருதி உற்சாக சமன்விதாக. அப்படி ஆனா பற்றே இல்லை. ஆனா எப்படி இருக்கிறார் அவர், உற்சாகமாக இருக்கிறார். ஒரு பலனும் கிடையாது. எவ்வளவு உற்சாகமாக இருக்கின்றார்கள், இதனால ஒரு பிரயோஜனம் இல்லை. பட் பிரயோஜனமே இல்லைனாலும் உற்சாகமாக இருக்கின்றார்கள். அங்கேயும் சொன்னார், கர்மண்யேவாதிகாரஸ்தே மாஃபலேஷ கதாச்சன். அங்கே மாஃபலேஷ கதாச்சனன்னு சொல்லும் பொழுது என்ன சொல்றார், அசக்தனாக இருன்னு சொல்றார். ஆனா கர்மணியேவ அதிகாரம், ஆனா எப்படி இருக்கணும், நீ பற்றோடு இருக்காதுன்னு சொல்றார். எவ்வளவு இடத்துல பாருங்க, சுகதுக்கே சமய குருத்துவா லாபா லாபோ ஜெயா ஜெயோ. அங்கே என்ன சொல்றார், சுகமோ துக்கமோ லாபமோ நஷ்டமோ எல்லாவற்றிலும் என்ன இருக்க வேண்டும், தி ஆட்டிடியூட். ஆட்டிடியூட் எப்படி இருக்க வேண்டும், ஜஸ்ட் அசக்தக காரியம். எடுத்த உடனே என்ன ஆகுது, சம்டைம் when we say டிட்டாச்மெண்ட்னு சொன்ன உடனே என்ன பண்றாரு, தி டிட்டாச்மெண்ட் இஸ் நாட் பாசிபிள்னு சொல்லிவிடும். அப்படியே அசக்தராக இருக்கிறது, அப்படி பற்றே இல்லாமல் இருக்கிறதுங்கிறதுக்கு அது சாத்தியமில்லைன்னு நம்ம நினைக்கிறோம் முதல்ல. See, never think. See, detachment is impossible. We can slowly, நாம டிட்டாச்சா இருக்கலாம். If you have to develop that kind of a vairagya, that kind of a detachment, அது காரியங்களை செய்யும் பொழுது எதையுமே எதிர்பார்க்காமல், எந்த ஒரு குறையுமே பார்க்காமல் காரியங்களை செய்யறது, அது ஒரு பழக்கம். I always say that detachment also it is a kind of a habit. வேலை நடந்துட்டே இருக்கும், ஒர்க் கோஸ் ஆன் அப்படின்னு, பட் அட்டாச்மெண்ட் கோஸ் அவே. தட் இஸ் a beautiful state. காரியங்கள் நடந்துட்டே இருக்கும், a person incessantly works at it, but if you just look at him, absolutely there is no attachment.
நோ அட்டாச்மெண்ட். அது ஒரே நாளில் வராது அப்படி. அது ஒரு பழக்கம் அப்படின்னு. ஓவர் த பீரியட் ஆஃப் டைம், இஃப் யூ ஆர் மோர் அவேர், இஃப் யூ ஆர் கான்சியஸ் அபவுட் தி அவுட்கம் ஆஃப் அட்டாச்மெண்ட் அப்படின்னு. See, if you know the real benefit of being detached, டிட்டாச்மெண்ட்னால நமக்கு என்ன நன்மைகள், அது கொடுக்கக்கூடிய நன்மைகளை எல்லாம் நமக்கு உண்மையிலேயே தெரிந்திருந்தால் நமக்கு அந்த பழக்கம் வந்துடும். Therefore, the moment we say that அசக்தகன் உடனே அது எப்படி சாத்தியம் அப்படின்னு நினைக்க கூடாது. It is possible. So we should have faith in ourselves அப்படி. நமக்கே நம்ம மேல என்ன இருக்கணும், நமக்கே நம்ம மேல ஒரு நம்பிக்கைங்கிறது இருக்க வேண்டும். Because behind all this detachment also, please understand, there is a tremendous spirit. This detachment கூட எங்கிருந்து வருகின்றது அப்படின்னு, it is also comes out of a spirit. All these detached people don't think that they are irresponsible people. அவங்களுக்கு ஒரு வேலையும் இல்லை, ஒரு பொறுப்பும் இல்லை. அதனால தான் அப்படியே detachment. Now you talk about Gurudev, you see his detachment. அது ஏதோ that detachment is not out of some kind of a laziness or inefficiency கிடையாது. Sometimes people are inefficient, therefore they don't do that. Now you see the tremendous efficiency. Gurudev பார்த்தீங்கன்னா அவ்வளோ efficiency. Was there any poverty? The family in which he is born, his renunciation, his detachment is not out of poverty also. Was born in such a rich family. Is he uneducated? அவருக்கு வந்து படிப்பு வரலையா அப்படின்னு. அதான் விவேகானந்தர் கேட்பார். when somebody went to விவேகானந்தா, he said that I want to renounce சொன்னோன்னு, உங்ககிட்ட ரெனவுன்ஸ் பண்றதுக்கு என்ன இருக்குன்னு கேட்டார் அப்படி. See, what is there to renounce? You must have something to renounce. Renounce பண்றதுக்கு ஏதாவது, விடுறதுக்கு ஏதாவது இருக்கணுமா இல்லையா? அப்போ you see Tapovan Maharaj, you see all these renunciates, all these, see behind them there is a tremendous spirit. Unfortunately, they have completely invoked that spirit and joyfully they have worked. வேலைகள் எல்லாம் செய்திருக்கிறார்கள். Therefore, what we have to do is, see, we must invoke that spirit. If you invoke it, you will never say, இது வந்து சாத்தியமே இல்லைன்னு என்ன பண்ண மாட்டோம். We will never think of impossibility if we understand the spirit of it. எல்லாவற்றிற்கும் அதுதான் வேண்டும். You can make anything possible. இப்போ ஒரு 25 வருடங்களுக்கு முன்பு உதாரணத்துக்கு சொல்றேன், இந்த இடத்துல வந்து இப்படி ஒரு கட்டணம் வரும், இங்க வந்து இவ்வளவு காரியங்கள் எல்லாம் நடக்கும்னு சப்போஸ் யாராவது நினைச்சிருப்போமா? நினைச்சிருக்காது. அப்படி சப்போஸ் இஃப் யூ திங்க் தட் இட் இஸ் இம்பாசிபிள், அது நடக்காமலே இருந்தது. 25 வருஷத்துல இட் வாஸ் அ பேரன் லேண்ட். நானே இந்த இடத்த வெறும் முட்புதரா நான் பார்த்துருக்கிறேன். ஜஸ்ட் முள்ளு காடா பார்த்துருக்கிறேன் இந்த இடத்த. அப்படி now how many people, it is not one individual effort, how many people have put their heart, their soul, their money, their dedication, their faith, how much. Now 20 years it is continuous and நடக்கிறதுனா என்ன அர்த்தம்? that behind all that there is a tremendous spirit. 15 வருஷத்துக்கு முன்னாடி நீங்கள்லாம் கீதையை படிப்பீர்கள், நினைச்சு பார்த்துருப்பீங்களா? இப்படி ஒரு கீதைன்னு ஒரு புக்கை நம்மளால எடுக்க முடியும், இந்த கீதையெல்லாம் படிக்க முடியும், ஏதோ சமஸ்கிருத ஸ்லோகங்களை எல்லாம் நம்மளால் புரிந்து கொள்ள முடியும்னு ஏதாவது கனவு கூட கண்டிருப்போமா? வி வுட் நாட் ஹவ். நமக்கு இப்படி ஒன்று இருக்குன்னு கூட நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கு. பகவத்கீதைன்னு ஒன்று இருக்குன்னு கூட தெரிஞ்சே இருக்காது. நான் இப்ப பார்த்தா எல்லாம் படமடமடன்னு கீதை ஸ்லோகம் சொல். சில சமயம் நான் தப்பா சொன்னேன், என்னை திருத்துறதுக்கு 4 பேர் இருக்கிறாங்க. ஸோ சம்வேர் என்ன ஆகுது அப்படின்னா, we have invoked that spirit. நீங்க ஒரு உயர்ந்த விஷயத்தை நாம தெரிஞ்சுக்கணும்னா இன்னொரு விஷயத்தின் மீது பற்று இல்லாமல் தான் இருக்க வேண்டும். சப்போஸ் சம்டைம் we have to be slowly detached from our own laziness also. அங்க கூட அசக்தகன்னு என்ன அர்த்தம்? அசக்தக மீன்ஸ் ஆல் தட் வீக்கன்ஸ் யூ. எதெல்லாம் வந்து நம்மை பலவீனப்படுத்துகின்றதோ அதிலும் நாம என்ன இருக்கக்கூடாது? அதிலும் பற்றோடு இருக்கக்கூடாது. எது நம்மை பந்தப்படுத்துகின்றதோ அது மட்டும் கிடையாது, எதெல்லாம் நம்மை பலவீனப்படுத்துகின்றோ அதிலிருந்தெல்லாம் என்ன பண்ணணும்? அதிலிருந்தெல்லாம் நாம் அந்த பற்றுதலை விலக்கிக் கொண்டே நாம் செல்ல வேண்டும். அதனால when we start, how do we start? எடுத்த உடனே அசக்தக காரியம் கர்ம சமாச்சாரம்னா கீதை புஸ்தகத்தை மூடிடும்.
So Krishna says somewhere at some place, at some altar, எங்கேயாவது ஒரு இடத்தில் யாராவது ஒருவருக்காக அப்படின்னு, எங்கேயாவது அது ஒரு தேசமாக இருக்கலாம், இல்லைன்னா அது ஒரு கலாச்சாரமாக இருக்கலாம், பண்பாடாக இருக்கலாம், ஒரு குருவாக இருக்கலாம், இல்ல உங்களுடைய லட்சியமாக கூட இருக்கலாம். எங்கேயாவது ஒரு இடத்துல என்ன பண்ணுங்க, somewhere we have to start it. எங்கேயாவது we have to start it. Before start it, I said just prepare it. முதல்ல என்ன பண்ணணும்னா, இந்த அசக்தக அப்படிங்கக்கூடிய இந்த ஒரு ஆட்டிடியூட், அசக்தகங்கிறது ஆட்டிடியூடு தானே. என்ன காரியம் கர்ம சமாச்சாரங்கிறது அது ஆக்ஷன். அப்படி அசக்தக இஸ் ஆட்டிடியூட். அப்படி ஸோ யூ ஹேவ் டு டூ, பட் யூ ஹேவ் டு டெவலப் திஸ் கைண்ட் ஆஃப் ஆட்டிடியூட். இது ரெண்டு இருக்கிறது. இந்த ஆக்ஷனுக்கும் ஆட்டிடியூடுக்கும் என்ன இருக்கக்கூடாது, பெரிய கேப் இருக்கக்கூடாது. அப்படி நம்மளுடைய ஆக்ஷனை எது டிசைட் பண்ணணும் அப்படின்னா நம்மளுடைய ஆட்டிடியூடு தான். ஸோ வாட் இஸ் த ஆட்டிடியூட்? அசக்தக. தென் ஸ்லோலி வேர் எவர் பாசிபிள் இன்வோக் யுவர் ஸ்பிரிட், இன்வோக் யுவர் ஸ்ட்ரென்த். எங்கெங்கெல்லாம் என்னால் டிட்டாச்சா இருக்க முடியும்னு பாருங்க. அப்படி பாருங்க. ஒரு வாரம் டிவி பார்க்க முடியாம இருக்க முடியுமா? பெரிய டிட்டாச்மெண்ட் தான் அது. ஒரு நாள்ல மொபைல் போனே தொடாமல் இருக்க, ஜஸ்ட் ட்ரை சம்வேர். யூ ஜஸ்ட் ப்ரிப்பேர் ஃபார் டிட்டாச்மெண்ட்டுக்கு என்ன பண்ணுங்க, ப்ரிப்பேர் பண்ணுங்க. அதனால தான் ஒரு காலத்துல எல்லாம் பிரம்மச்சரியம் இருந்தது, அப்புறம் கிரகஸ்த தர்மம் இருந்தது. அப்புறம் என்ன ஆகுது, the people become at the age of vanaprastha, they become more busy. அப்ப கூட கீதை கேட்கறதுக்கு they are not, see there is no preparation at all. Detachmentக்கு preparation இல்ல. Finally death comes and it once for all it detaches you from this body. Even after death also the people are attached. Again you are born, you take another body, you are attached. Where is the preparation? So somewhere first point is prepare it, prepare for it. First lesson enna, prepare for it. Wherever you are, prepare for it. Then you start it. அப்படி இல்லை ப்ரிப்பேர் பண்ணி ஒரு ஓரமாக வச்சிடாதீங்க. அப்படி ஸோ நான் கூட பேசணும்னா முதல்ல என்ன பண்ணோம், ஐ ஹேவ் டு ப்ரிப்பேர். இதுக்கு ப்ரிப்பேர் பண்ணிட்டு வரணும். மென்டலி ஐ ஷுட் ப்ரிப்பேர் இட். அட்லீஸ்ட் ஐ ஷுட் விஷுவலைஸ் வாட் இட் இஸ்னு. வார்த்தைக்கு வார்த்தை நான் உட்காந்து ப்ரிப்பேர் பண்ணிட்டே வந்து படிக்க வேண்டாம். தென் சம்வேர் யூ ஸ்டார்ட் இட். நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுங்க. The second. Then second one is you slowly, what you should do, you just try to perfect it. Perfect it. Simple than it. You prepare it, then you start it. After slowly whatever you do, அது ஏனோ தானோன்னு பண்ணாம அதுலயே என்ன பண்ணுங்க, just try to perfect it. Try to perfect it. Then slowly the same thing you expand it. See, detachmentங்கிறது overnight வராது. I am also saying all these things from my own experiences also. Nothing happens all of a sudden. ஒரே நாள்ல எதுவும் வராது அப்படி. But we can make things happen. Nothing happens overnight, but at times you can make things happen. அதனால ஒண்ணுமே நடக்காது, nothing will happen சொல்றதை விட, see ஒரே நாளில் overnight nothing will happen, but you can make things happen. For that you have to just prepare it, you have to start it, try to perfect it, then ennaarudhu expand it. Once you expand, you will transcend it. See, you will just transcend it. See, ஒரேடியா தாவ முடியாது. You cannot overnight எல்லா கர்மங்களையும் you cannot transcend. அப்படியெல்லாம் நீங்க இந்த பிறவை கடலையெல்லாம் அப்படிலாம் அனுமார் மாதிரி அப்படியே பறந்தெல்லாம் தாண்டிட முடியாது, எல்லாராலையும் பறக்க முடியாது அப்படின்னு. ஸோ சிம்பிள் இஸ், கிருஷ்ணா சேஸ் தஸ்மாத். அந்த தஸ்மாத்தில் கூட என்ன ஏதோ தெர் இஸ் அ கம்பேஷன் ஆல்சோ. தேர்ஃபோர் see compassionately he says asaktaha. Here is an opportunity Arjuna. So far all your life நீ எவ்வளோ யுத்தம்லாம் பண்ணியிருக்க, அதெல்லாம் வித் ஆல் அட்டாச்மெண்ட் யூ ஹவ் டன். அப்படி எவ்வளோ யுத்தம் நீ பண்ணியிருப்ப, அதுலலாம் ஒன்றும் டிட்டாச்மெண்ட் எல்லாம் இல்லை. அதுலலாம் யூ கான்குவேர்ட். அந்த ராஜசூய யாகத்திற்காக நீ போய் பெரிய தனஞ்சயன்னு உனக்கு பேரே இருந்தது, பட் ஆல் தட் இஸ் அட்டாச்மெண்ட். நோ, ஹியர் இஸ் அ பர்ஃபெக்ட் ஃபீல்ட் செட் ஃபார் யூ டு ஷோ யுவர் டிட்டாச்மெண்ட், பிகாஸ் ஆல் தட் people to whom you are attached, they are standing in front of you. நம்ம டிட்டாச்மெண்ட் எங்க காமிக்கணும், எங்கெல்லாம் நமக்கு முன்னாடி
அட்டாச் ஆகிறதுக்கு 1000 விஷயங்கள் இருக்கு. அங்கேதான் என்ன பண்ணணும்? அங்கேதான் டிட்டாச்மெண்ட்டை காமிக்கணும் அப்படின்னு. இன்னும் அட்டாச் ஆகிறதுக்கு ஒன்றும் இல்லைன்னா எங்கேருந்து டிட்டாச்மெண்ட் ஆகும்? ஸோ யூ ப்ராக்டிஸ் டிட்டாச்மெண்ட் வேர் தெர் இஸ் அ சென்ஸ் ஆஃப் அட்டாச்மெண்ட் எங்கே இருக்கிறதோ அங்கே தான் நாம் என்ன பண்ணணும்? ஹியர் இஸ் அன் ஆப்பர்ச்சுனிட்டி அப்படி. யூ ஆர் அட்டாச்டு டு ஆல் தீஸ் பீப்புள். தேர்ஃபோர் யூ ஆர் கன்ஃபியூஸ்ட் ஆல்சோ. பார், இவ்வளோ கன்ஃபியூஷன் உனக்கு எங்கேருந்து வர்றது அப்படி. அதனால தான் கார்பண்ய தோஷ உபகத ஸ்வபாவகன்னு நீயே சொல்றியா இல்லையா? எது தர்மம் தெரியல, எது அதர்மம்னு தெரியல. சம்போர் வி ஷுட். அதனால தான் நம்ம ப்ரிப்பேர் பண்ணணும்னு எப்பொழுதும் சொல்லுவேன். அசக்தோஹி ஆச்சரன் கர்ம. ரெண்டாவது என்ன சொல்றார்? அசக்தக. ரெண்டாவது திருப்ப சொல்றார் அசக்தோஹி. ஹீன்னு என்ன அர்த்தம்? நான் பலமுறை சொல்லியிருக்கேன். ஹீங்கிறது என்ன? நிச்சயமா, வெரியிலி. யூ ஷுட் நாட் டேக் இட் ஃபார் கிராண்டட். அசக்தோஹி ஆச்சரன் கர்ம. கொஞ்சம் உட்கார்ந்த இடத்த விட்டு என்ன பண்ணணும்? நகரணும் அப்படின்னு. இல்லைன்னா அப்படியே என்ன பண்ணிடுவோம் அப்படின்னு பழகிடும். இந்த ஜூம் எல்லாம் அப்படிதான். அப்படி உட்கார்ந்து என்ன ஆகும் அப்படின்னு அப்படியே உட்கார்ந்து என்ன பண்ணணும்? அப்படியே பழகும் அப்படின்னு. Then we take everything for granted, everybody for granted, that you will not. Suppose if you don't strive to reach out to this knowledge அப்படி. நீங்களா இந்த ஞானத்தை தேடி போகலைன்னா ஒரு பிரயோஜனமும் கிடையாது. ஒரு பிரயோஜனமும் கிடையாது. அது எல்லாமே நம்மளை தேடி 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 வந்ததுன்னு we will become more lazy அப்படி. அப்புறம் இதுலயும் கூட என்ன சும்மா கேட்கறதுல என்ன ஆகும்? சும்மா ஜூமை ஓபன் பண்ணி வச்சுட்டு ஏதோ கேட்கறதுல என்ன ஆயிடும் அப்படின்னா உங்களுக்கு ஒரு சுகம் வந்துடும் அப்படி. சம்டைம் we should reach out to that. That is more important. So therefore it is said asaktaha. அசக்தகன்னா என்ன அர்த்தம்? அசக்தகன்னா இடம் பெயரணும். உட்கார்ந்து இருக்கிற சீட்டை விட்டு என்ன பண்ணணும்? என்ன நல்லா போட்டு என்ன பசையை ஒட்டி ஜம்முன்னு ஒட்டி இந்த சீட்ல சுவாமி சிவயோகானந்தன் எழுதி வச்சுட்டு போகக்கூடாது. நான் anybody can come and sit here. Before people have sat here, then now I am sitting. People, so what is the attachment? அதனால அசக்தோகி ஆச்சரன் கர்ம. ஆச்சரன் கர்ம என்ன சொல்? பரம் ஆப்னோதி அப்படி. பரம்னா என்ன அர்த்தம்? பரம்னா ஞானம் கூட இல்லை. யூ வில் எக்ஸல்னு சொல்றாரு. whenever you அதாவது this is called a secret of detachment. this is a detachment. எல்லா லைக்ஸ் அண்ட் டிஸ்லைக்ஸும் போயிடும். அப்ப உங்களுக்கு என்ன தெரியாது அப்படின்னு இன்னார் இன்னார் நமக்கு வேண்டியவர்கள், இன்னார் அதெல்லாம் ஒன்றும் இல்லை அப்படின்னு உங்களுக்கு. யூ டோன்ட் see people at all. After some time you start forgetting all the names also, all the forms also. என்ன செய்யணுமோ அப்ராப்ரியேட்டா எது என்ன செய்யணுமோ அது செய்வோம். இந்த பரம் ஆப்னது. பரம்னா என்ன அர்த்தம்? எக்ஸல். யூ வில் எக்ஸல். பரம் ஆப்னது. வாட் எவர் யூ டூ யூ வில் டூ இட் பர்ஃபெக்ட்லி. ஸோ பூருஷக. ஸோ எவ்வளோ அழகான ஒரு. ஸோ வாட் இஸ் தி டேக் அவே மெசேஜ் அப்படின்னு பார்த்தா, ப்ரிப்பேர் இட், ஸ்டார்ட் இட், பர்ஃபெக்ட் இட், எக்ஸ்பேண்ட் இட், அண்ட் ஃபைனலி அது நீங்கள் பண்ண வேண்டாம். அது ஆட்டோமேட்டிக்காக ஆகும். நீங்கள் எல்லாம் ட்ரான்ஸ்ஃபர் ட்ரான்ஸ்ஃபர் ஆகிற மாதிரி தான். முதல்ல ப்ரிப்பேர் பண்ணுங்க, ஓடுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணுங்க. அப்புறம் அந்த எவ்வளோ அமௌண்ட் போகணுன்னு எல்லாம் பாருங்கள். ட்ரான்ஸ்ஃபர் என்ன ஆகிடும்? ஒரு அது ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகிடும்? அது ஆட்டோமேட்டிக்காக ட்ரான்ஸ்ஃபர் வில் ஹேப்பன். ஸோ நீங்கள் இப்போல்லாம் கொண்டு போய் கூட கொடுக்க வேண்டாம். ஸோ அதே மாதிரி யூ வில் டிரான்சென்ட் இட். பட் இஃப் யூ எடுத்த உடனே இஃப் யூ திங்க் தட் இட் இஸ் இம்பாசிபிள், இது சாத்தியமே இல்லைன்னு, இது என்ன கிடையாது? சாத்தியமே இல்லைன்னு டிட்டாச்மெண்ட் இஸ் இம்பாசிபிள். ஸோ அதனால தான் எங்கேயாவது ஒரு இடங்கள்ல என்ன பண்ணணும்? ஏதாவது ஒரு இடத்துல சம்வேர் யூ டிஸ்கவர். ஆக்சுவலி கிருஷ்ணா சேஸ் your respect for somebody, your respect for something will grow in manifold only when you discover the true meaning of detachment. சில சமயம் நம்ம ஒருத்தருக்கு மரியாதை கொடுக்கறது கூட அட்டாச்மெண்ட் தான். அப்படி அவர்கள் நம்ம நினைச்ச மாதிரி நடந்துக்கலாம், கடைசியில் என்ன ஆயிடும்? அந்த மரியாதையும் போயிடும் அப்படின்னு. ஏன்னா நம்ம நினைச்ச மாதிரியே இல்லையே. So even our respect, sometimes we worship God, all that is also out of attachment. When you truly discover detachment, your respect for somebody, sometimes when we don't meet somebody
we have more respect for them. Thank God we have, if you have not met Gurudev, therefore you say that your devotion is more, because there is a sense of detachment in it. சம்டைம் நீங்க பக்கத்திலே இருந்தா நமக்கு என்ன தெரியும்? அவங்களுடைய குறைகளே தான் தெரியும், அவங்களுடைய தோஷங்களே தான் தெரியும். அதனால நம்மளுடைய மரியாதைகள் எல்லாம் கூட நம்மளுடைய மூடுக்கு ஏற்ற மாதிரி இருக்கும். அப்படி திடீர்னு பார்த்தா ஜனவரி மாசம் நம்ம பீக்ல போகும் மரியாதை, அப்புறம் பிப்ரவரி மாசம் என்ன, sometimes our respect also then we don't, because the sense of attachment. See, the more you discover detachment, the respect for what you do, the respect for people with whom you work, எல்லாவற்றிற்கு மீது நமக்கு என்ன ஆகும்? எல்லாவற்றின் மீதும் நமக்கு இந்த மரியாதைங்கிறது பெருகும். தட் இஸ் சீக்ரெட் ஆஃப் no detachment. It is like a father or a mother, all the time thinks about a son or a child who is far away from them. பக்கத்தில் இருக்கிறவங்களை விட யார் தூரமா இருக்கிறாங்களோ அவங்களே என்ன பண்ணுவார்கள்? பிகாஸ் தட் சென்ஸ் ஆஃப் டிட்டாச்மெண்ட் கிவ்ஸ் என்ன ஆகுது? ரைட் ப்ரொபோர்ஷனேட்ல என்ன ஆகும்? ஆக்சுவலாக அதனால தான் அன்பு, மரியாதை, இதுக்கெல்லாம் ஆதாரமாக எது இருக்கக்கூடியது அப்படின்னு பார்த்தோன்னா டிட்டாச்மெண்ட். அதர்வைஸ் வி டேக் அட்வான்டேஜ் ஆஃப் எவ்ரி திங், வி டேக் எவ்ரி திங் ஃபார் கிராண்டட். அப்படி எல்லாமே ஈஸியாக கிடைச்சிடும்னு என்ன பண்ணுவோம்? ஈஸியாக கிடைச்சிடும்னு நினைப்போம். அவ்வளோ சுலபமாக ஞானமெல்லாம் என்ன ஆகாது? கிடைக்காது. நல்ல ஸ்லோகமா இல்லையா? இப்போ அர்ஜுனன் கேட்குறான் அப்படி, இப்படியெல்லாம் யாராவது பரமாப்னோதி அசக்தக ஆச்சரன் கர்ம, பகவான் இப்படிலாம் யாராவது இருக்கின்றார்களான்னு கேட்கிறார். இப்படியெல்லாம் பற்றே இல்லாமல், இன்னும் சத்ததம் அவரே சொல்றாரு, சத்ததம் இப்படி கர்மங்களை எல்லாம் செய்பவர்கள் எல்லாம் இருக்கிறாருன்னா பகவானே எழுந்து நின்று சொல்லியிருக்கிறான், நான் தான் சொல்லியிருக்கலாம். சம்டைம் நாம உதாரணமாக இல்லாமலே எழுந்து நிற்போம் அப்படின்னு. The Lord would have told அப்படி. So there also he shows that sense of detachment. He puts himself always in the back seat. அப்படி பேக் சீட், பின்னாடி தன்னையே உதாரணமா சொல்றாரு, சொல்லாமலாம் இல்லை. அதனால தான் நானே சில சமயம் சொல்வேன், என்னுடைய அனுபவங்கள்ங்கிறது நான் பேசும்பொழுது இட் பிகம்ஸ் மோர் ஃபர்ஸ்ட் ஹேண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் ஃபார் மீங்கிறதுக்காக தான் சொல்றேன், அது நான்கிறதுக்காக சொல்றது இல்லைன்னு சொல்றேன். பட் தென் லார்ட் குட் ஹவ், பட் தென் அந்த உதாரணத்தை சொன்னா அர்ஜுனனுக்கு என்ன இருக்கும்? அர்ஜுனனுக்கு அது பெருசா என்ன, இது தன்னுடைய பெருமையை சொல்றாருன்னு நினைச்சிட்டோம். தேர்ஃபார் ஹி கிவ்ஸ் எ ரைட் எக்ஸாம்பிள்ஸ். எந்த நேரத்தில் எந்த மாதிரியான உதாரணங்களை யாருக்கு கொடுக்கின்றோங்கிறது ரொம்ப முக்கியம். ஸோ யூ ஹாவ் டு சூஸ் அ ரைட் கைண்ட் ஆஃப் எக்ஸாம்பிள்ஸ், தென் இட் வில் ஹேவ் ஃபோர்ஸ். அப்படி நீங்க சரியான உதாரணங்களை தேர்ந்தெடுத்து சொன்னீர்கள் என்றால் தான் அந்த உதாரணத்திற்கு என்ன இருக்கும்? அந்த உதாரணத்திற்கு ஒரு முக்கியத்துவம் இருக்கும். இல்லைன்னா அந்த உதாரணம் சாதாரணமாயிடும். So then those examples will become very ordinary examples. It doesn't reach out our heart. அப்போ ஒரு உதாரணங்களை கொடுக்கணும்னா யாரு, who are our audience, நம்மளுடைய ஆடியன்ஸ் யாருன்னு பார்க்கணும். யாருக்கு இந்த உதாரணங்களை எல்லாம் கொடுக்கணும், அவங்களுக்கு என்ன உதாரணங்களை கொடுக்கணும். அதான் கிருஷ்ணா இஸ் த பெஸ்ட் டீச்சர். அப்படி அர்ஜுனனுக்கு உதாரணத்தை கொடுக்கணும்னா என்ன பண்ணணும்? அர்ஜுனனுக்கு உதாரணத்தை கொடுக்கணும்னா வசிஷ்டர், பிருகு மகரிஷின்னு அந்த மாதிரி உதாரணங்கள் எல்லாம், ரிஷிகளுடைய உதாரணங்களையா கொடுக்கக்கூடாது. அப்படி ஸோ should give right example. No, you see, he gives example. कर्मणैव हि संसिद्धिम् आस्थिता जनकादयः लोकसङ्ग्रहमेवापि சம்பஷ்யன் கர்த்துமர்ஹசி. அப்படி அதனால கர்மணா ஏவகி, இந்த ஏவன் தங்கியும் அப்படின்னு கர்மணா ஏவ, கர்மணா ஏவ காரியம் எல்லாம் பார்த்தவன் கர்மணா ஏவகி சம்சித்திம். சம்சித்தின்னு அந்த பரமாப்னோதின்னு சொன்னார். நான் இப்போ 18 சாப்டர் பேசும்பொழுது கூட சொன்னேன், சம்சித்தியை 3ஆ பிரிச்சிடலாம். ஒன்று சம்சித்தின்னா எஃபிஷியன்சி, ஒரு காரியத்தை செய்ய செய்ய நமக்கு என்ன ஆகுது? அந்த செயலை பற்றி நமக்கு புரிதல் வர்றதால அவர் எஃபிஷியன்சி ஆல்சோ இன்க்ரீசஸ். அப்படி இல்லைன்னா நமக்கு எஃபிஷியன்சி வராது. ஸோ ஃபர்ஸ்ட் சம்சித்தி, கர்மங்களை செய்யும் பொழுது யூ பிகம் மோர் எஃபிஷியன்ட், நாட் ஜஸ்ட் ப்ரொஃபிஷியன்ட், யூ பிகம் மோர் எஃபிஷியன்ட். ரெண்டாவது என்ன சம்சித்திங்கிறது?
purity also. Slowly, if you do with attachment, detachment, say not only efficiency, ரெண்டாவது என்ன வந்துடும்? There is a purity also. Just think about, all these kind of qualities. Efficiency இருக்கு, purity of mindum இருக்கிறது. அப்படி we need workers of this kind. அப்படி பணி செய்யணும்னா இப்படிப்பட்டவர்கள் தான் வேணும். அப்படி பகவான் முதல்ல தக்ஷனாக இருக்கணுங்கிற, எனக்கு பணி செய்யறவர்கள், வேலை செய்யறவங்கலாம் எப்படி இருக்கணும் அப்படின்னு. they must be daksha. Daksha means they must be efficient. At the same time, they must be extremely pure. மூணாவது சம்சித்திங்கிறது enlightenment. So you can call it as enlightenment also. So karmana evagi அப்படின்னு, whether it is efficiency or purity or enlightenment, இதெல்லாம் என்ன ஆறுது? கர்மணா ஏவகி இந்த சம்சித்திம் ஆஸ்திதாக. சம்சித்தினா அந்த சித்தியை அடைந்தார். யார்? உதாரணம், யாருடைய உதாரணங்களை சொல்றார்? ஜனக ஆதயக எட்ஸெட்ரா எட்ஸெட்ரா. என்ன உதாரணம் சொல்றார் பார். he takes the highest ஜனக். ஆச்சாரியர் எழுதும்போது ஜனக அஸ்வபதி பிரபுத்தி பிகின்னு he talks about அஸ்வபதி. then we read about in பாகவத புராணங்கள்லாம், there is a king called, they are all kings. அம்பரீஷன் ஒருத்தர் இருந்தார், உங்களுக்கு தெரியும். then I myself have told the story about ரந்தி தேவன் ஒருத்தர் இருந்தார். அவரும் ஒரு ராஜா தான், ரந்தி தேவர். see there are plenty of examples. நிறைய உதாரணங்கள். அன்பார்ச்சுனேட்லி இன்னைக்கு இப்படி உதாரணங்களை கொடுக்கவே முடியாது. நாட்டை ஆள்றவர்களை எல்லாம் எதற்குமே உதாரணமாக சொல்ல முடியாது. உதாரணமே இல்லை. those days there are plenty of examples. ஸோ ஒரு உதாரணம் கொடுத்தோன்னு இப்போ சொன்ன உடனே என்ன ஆகுது? ஜனக இஸ் அ கிங். ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் he was a kshatriya. ஜனக was a kshatriya. ஸோ அர்ஜுனனுக்கு யாருடைய உதாரணங்களை கொடுக்குற? ஒரு க்ஷத்ரியனுடைய உதாரணங்கள். he was a king, ஒரு ராஜா. அப்படி அதனால அர்ஜுனனுக்கு என்ன ஸ்டேட்? அதே ராஜா, அவனும் ஒரு he belongs to that royal family. ஜனக was a great fighter. he was a warrior. he is also a warrior. அவர் என்ன? he is also a warrior. எல்லாம் இருக்கிறது, எல்லா உதாரணங்களும் அவருக்கு இருக்கிறது. it's also warrior. எல்லா கர்மங்களையும் செய்திருக்கிறார். therefore அதனால தான் சரியான உதாரணங்களை நாம் கொடுக்கணும்னு சொல்றேன். ஒரு உதாரணம் கொடுத்தோன்னா we should able to identify with that example or with that person. அந்த உதாரணத்தோடு நாம சம்பந்தப்படுத்தி கொள்ள வேண்டும். சப்போஸ் if listeners are all householders, ஒரு ஞானத்தை பற்றி சொல்றோம், நம்ம கிரகஸ்தர்களுக்கு சொல்லும் பொழுது ஒரே சன்னியாசிகளுடைய உதாரணம் கொடுத்து ஆதிசங்கரர் அப்படி உதாரணம் கொடுக்க முடியாது. நம்ம சாதாரண இந்த இல்லற வாழ்க்கையிலேயே இருந்து உயர்ந்த ஞானத்தை அடைந்தவர்களுடைய உதாரணங்களே தான் நமக்கு கொடுக்கணும். பட் when you are addressing to a சன்னியாசி, நம்ம இல்லற வாழ்க்கையில் இருக்கிறவங்களுடைய உதாரணங்களே கொடுக்கக்கூடாது. அப்போ அவர் பெட்டர்னு போயிடுவார் எங்க. So you should give an example. ஏன்னா எனக்கு நல்ல ஞாபகம் இருக்கு, when we are studying in our course, so sometime when our acharya is not there, some householders, they come and they take classes. They are scholars, no doubt. I don't know the names of. Somebody came and taught us Ramayana. ஒருத்தர் வால்மீகி ராமாயணம் எடுத்தார், 10 நாள் எடுத்தார். அதுல 6 நாள் சீதா கல்யாணத்தையே சொல்லிட்டே இருந்தார். we were all studying Mandukya Upanishad and the final adult. And all the time he was he was talking to the brahmacharis. You should understand that he is talking to a brahmacharis. See, brahmacharisக்கு எவ்வளோ ஆஞ்சநேயரை பற்றி, எவ்வளோ ஆஞ்சநேயருடைய பெருமைகளை எல்லாம் சொல்லலாம். ஆஞ்சநேயருடைய பிரம்மச்சரியத்துல he being a householder, he is so fond of that marriage. அவர் முறுக்குல இருந்து அதுல இருந்து ஆரம்பிச்சு சப்போஸ் தென் அப்பவே பாதி பேருக்கு ராமாயணம் படிக்கணுங்கிற ஆசையே போயிடுது. அப்படி தென் அட்லீஸ்ட் such examples, all that when you talk in the public, it is different. Now you should know what type of examples, which character you should glorify, or which quality of the Rama you should glorify. All that we should understand. So Lord, he takes the right examples. பாருங்க, அர்ஜுனன் மாதிரி அவர் எல்லா விதத்திலும் அப்படியே இருக்கிறார். therefore கர்மணா ஏவகி சம்சித்தியம் ஆசிதாக ஜனகாதய. இது ஒரு லைன். இதுக்கு சங்கராச்சாரியாருடைய கமெண்ட்ரி படிச்சீங்கன்னா ரொம்ப அழகாக இருக்கிறது. ஸோ சப்போஸ் இஃப் யூ திங்க் தட் ஜனக இஸ் அ ஞானி,
அதனால அவங்களால என்ன பண்ண முடியும்? அசக்தோகி ஆச்சரன் கர்ம, அவர்களால பற்றல. ஏன்னா ஈஸ் அ ஞானி. இப்ப நாம நினைக்கலாம், நாம வந்து அந்த மாதிரி ஞானி இல்லை அப்படின்னு நாம நினைக்கலாம். அதனால எப்படி செய்ய முடியும்? அதுக்கு ஆச்சாரியர் எழுதுறார். यदि ते प्राप्तः सम्यक् दर्शनाः ततो लोकसंग्रहार्थं प्रारब्ध कर्मवत् कर्मणा सह एव असन्न्यस्य एव कर्म संसिद्धिम् आस्थिता इत्यर्थः. Beautifully is यदि, if you think they all these people, ஜனகாதை அவர்கள் எல்லோரும் பிராப்த சம்யக் தர்ஷனாக அப்படி, பிராப்த சம்யக் தர்ஷனா ஞானத்தை அடைந்தவர்கள்னு ஒருவேளை இஃப் யூ திங்க் அப்படி, தத்தோ லோக சங்கிரகார்த்தம் அப்படின்னு. அப்ப அவங்களுக்கு போன ஸ்லோகத்துல என்ன சொல்றாரு? அவர்களுக்கு செய்யறதாலையும் ஒரு பிரயோஜனமும் இல்லை, செய்யாதால அவங்களுக்கு என்ன கிடையாது? பிரத்யவாய தோஷம் கிடையாது. அப்ப அவங்க ஏன் கர்மத்தை செய்யணும்? செய்ய வேண்டிய அவசியமே இல்லை. சப்போஸ் இஃப் யூ திங்க் தட் அவர்களெல்லாம் ஞானத்தை அடைந்தவர்களாக இருந்தால் லோக சங்கிரகார்த்தம், அட்லீஸ்ட் ஃபார் தி வெல்ஃபேர் ஆஃப் தி சொசைட்டி, லோக சங்கிரகம் பார்ப்போம், ஃபார் தி வெல்ஃபேர் ஆஃப் தி சொசைட்டி. இன்னொன்னு பிராரப்த கர்மத்துவாதம். இப்ப எல்லாரும் ஒரே மாதிரியான கர்மத்தை செய்ய மாட்டார்கள். ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு கர்மங்கள் இருக்கும். அவங்களுடைய பிராரப்தத்திற்கு ஏற்ற மாதிரி பிராரப்த கர்மத்துவாத். கர்மனா சக ஏவ அப்படின்னு, ஹவு தே டிராவல்ட் அப்படின்னு, கர்மனா சக ஏவ அப்படின்னு, அவர்கள் வந்து அந்த கர்மத்தோடையே அப்படின்னு, சக ஏவ அசன்யசேவ கர்ம அப்படின்னு, எந்த ஒரு கர்மத்தையும் சந்நியாசம் செய்யாமல் அப்படி, ஆஸ்திதக இத்தியர்த்தக அப்படின்னு. ஒரு செகண்ட், இது ஒரு இம்பார்ட்டன்ட் கால், இதை அட்டன் பண்ணு, சீக்கிரம் போய் அட்டன். ஸோ ஞானத்தை அடைந்தவர்களாக இருந்தாலும் என்ன பண்ணணும்? ஞானத்தை அடைந்தவர்களாக இருந்தாலும் கர்மத்தை செய்தாக வேண்டும். சப்போஸ் ஞானத்தை அடையலைன்னா அஜ்ஞானத்தில் இருந்தால், அதற்கு ஒரு உதாரணம் சொல்றார் ஆச்சாரியர். உதாரணம் சொல்றார், அத்த அப்பிராப்த சம்யக் தர்ஷனாக அப்படின்னு. சப்போஸ் இஃப் தே ஆர் நாட் என்லைட்டன்ட், இஃப் யூ திங்க் ஜனகாதேய இவர்களெல்லாம் ஒருவேளை ஞானத்தை அடையாதவர்களாக இருந்தார்கள் என்றால், ஜனகாதேகள்ல ததா கர்மணா சத்துசுத்தி சாதன பூத்தேன கிரமேண சம்சித்திம் ஆஸ்திதா இது வியாக்கியேய அப்படின்னு. இப்படிதான் இது, இந்த ஸ்லோகத்தை இப்படிதான் சொல்லணும்னு சொல்றார். ஒருவேளை அவர்கள் ஏற்கனவே ஞானத்தை அடையாதவர்களாக இருந்தால் அப்போ என்ன பண்ணக்கூடாது? இந்த கர்மத்தை என்ன பண்ணணும்? சத்துவ சுத்திக்காக, தன்னுடைய மனதை தூய்மைப்படுத்துவதற்காக என்ன பண்ணணும்? தூய்மைப்படுத்தி கிரமேண, கிரமேண என்றால் படிப்படியாக அந்த நிலையை அவர்கள் அடைய வேண்டும். ரெண்டு உதாரணம் சொல்லிட்டார். ஒருவேளை ஜனகாதேக ஞானிகளாக இருந்தால் லோக சங்கிரகத்திற்காக அவர்கள் காரியங்களை செய்ய வேண்டும். இல்லைன்னா என்ன சொல்றாரு அப்படின்னு, ஒருவேளை அப்படி இல்லைன்னா சத்து சுத்திக்காகவாவது காரியங்களை செய்ய வேண்டும் அப்படின்னு சொல்லு. அது மட்டும் இல்லை, இன்னொரு தேர்ட் மூணு விதமா அழகா பிரிச்சிருக்கிறார். அதனால தான் நான் ஐம் ஜஸ்ட் டேக்கிங் அப் திஸ் போர்ஷன் ஃப்ரம் பாஷ்யங்கள், அதனால தான் சொல்றேன். அத மன்யசே பூர்வைகி அப்பி ஜனகாதிபிகி அப்பி அஜானவத்பிகி ஏவ கர்த்தவியம் கர்ம குருத்தம் தாவதா ந அவசியம் அந்நியன கர்த்தவியம் சம்யக் தர்ஷனவதா கிருதேர்த்தேன இதி அப்படின்னு. சப்போஸ் இஃப் யூ திங்க் திஸ் வே, இவர்களெல்லாம் அஜ்ஞானிகளாக இருக்கிறதால, ஒருவேளை ஜனகாதிகள் எல்லாம் அஜ்ஞானத்தில் இருக்கிறதால அவர்கள் ஞானத்தை அடைய வேண்டும்ங்கிறதுக்காக என்ன பண்ணலாம்? ஞானத்தை அடைய வேண்டும்ங்கிறதுக்காக அவர்கள் கர்மத்தை செய்யலாம். பட் ஏற்கனவே ஞானத்தை அடைந்து விட்டவர்களாக இருந்தால் அவர்களுக்கு செய்யலைனாலும் கூட என்ன ஆகாது? அவர்களுக்கு செய்யலைனாலும் எந்த ஒரு பிரத்யவாய தோஷமும் வராது. ஞானிக்கு பெரிய பிராரப்த கர்மமும் ஞானிக்கு கிடையாது அப்படி. நம்ம சொல்றோம் ஏதோ ஞானிக்கு பிராரப்தம் இருக்கிறதுன்னு சொல்றோம், பெரிய பிராரப்தமும் கிடையாது. அப்படி இருக்கும் பொழுது ஞானி ஏன் காரியத்தை செய்யணும்? தாவதா ந அவசியம் அந்நியன கர்த்தவியம் சம்யக் தர்ஷனவதா கிருதார்த்தேன இத்தி அப்படி. தே ஆர் ஆல்ரெடி தே அச்சீவ்டு ஃபுல்ஃபில்மெண்ட். அதனால ஏன் காரியத்தை செய்யணும்? இதுதான் முதல் எக்ஸாம்பிள்லே சொல்லிட்டார் அப்படி. இருந்தாலும் திருப்பியும் சொல்றார். திருப்பி என்ன சொல்றார்? இருந்தாலும் அப்ப ஏன் செய்யணும் அப்படின்னா லோக சங்கிரகார்த்தம். ஞானத்தை அடைந்தாலும் ஞானத்தை அடையாவிட்டாலும் காரியத்தை எதற்காக செய்ய வேண்டும்? சிம்பிள் இது. there is a topic, லோக சங்கிரகம். So the literal meaning, சங்கிரகம்னா என்ன அர்த்தம்? சங்கிரகம் மீன்ஸ் கலெக்டிங் தி பீப்புள். அப்படி ஜனங்களை எல்லாம் என்ன பண்ணணும்? சேர்க்கணும். அரசியல் மாநாடெல்லாம் நடந்தா என்ன பண்றாங்க? இந்த தமிழ்நாட்டில் ரொம்ப பாப்புலர், 200 ரூபா கொடுத்தா போதும் பாருங்கள் அப்படின்னு. யூ பே 200 rupees, தென் யூ பே ஈச், தென் யூ சங்கிரக. தட் மீன்ஸ் வாட்? யூ ஜஸ்ட் collection of people. So here sangraha is not collection of people.
So loka sangraha is putting people back to their own, duties, putting them into a proper track. சொல்றோமா இல்லையா? அது டீரெயில் போய் ட்ராக்கை விட்டு போயிட்டே இருக்கிறது வெளியில. திருப்பி அதை கொண்டு போய் எதில் கொண்டு வந்து விடணும் அப்படின்னா, யூ ஹேவ் டு புட் தம் பேக் டு தேர் ஓன் கல்ச்சர். அதனால ஆச்சாரியர் எழுதும்போது லோகசிய உன்மார்க்க பிரவருத்தி நிவாரணம் லோக சங்கிரகம். வாட் இஸ் லோக சங்கிரகம் அப்படின்னா, லோகசிய இந்த லோகம் உன்மார்க்க ஒன்று சன்மார்க்க, சன்மார்க்கம்னா சத்மார்க்கம், உன்மார்க்கம்னு என்ன இருக்கும் அப்படி, த ஹோல் திங் இஸ் டீரெயில்டு அப்படி, ஸோ அவுட் ஆஃப் ட்ராக் அப்படி போயிட்டு இருக்கிறது. பிரவருத்தி நிவாரணம், தவறான வழியிலிருந்து மீண்டவர்களை என்ன பண்ண வேண்டும்? ஜஸ்ட் புட் தம் இன் தேர் ப்ராப்பர், ரிமைண்ட் பீப்புள் வாட் இஸ் தேர் டியூட்டி. அவங்களுக்கு இப்போ இவ்வளோ ஆச்சாரியர்கள் நமக்கு முன்னாடி இருந்த இவ்வளோ பேர் இந்த கீதையெல்லாம் பேசலைன்னா நமக்கு இப்படி ஒன்று இருக்குங்கிறதே தெரியாது. ஸோ வி ஹேவ் டு ரிமைண்ட் பீப்புள் அபவுட் தேர் ஓன் க்ளோரி. அவர்களுடைய பெருமையே நாம் அவர்களுக்கு நினைவுபடுத்தி கொண்டே இருக்க வேண்டும். அதற்காகவாவது என்ன செய்ய வேண்டும்? அதற்காகவாவது கர்மங்களை செய்ய வேண்டும். இப்போ லோக சங்கிரகம்னா புரியுறது அப்படி, லோக சங்கிரகம் அட்லீஸ்ட் நமக்காவது, லோகத்திற்காக இல்லைன்னா ஃபர்ஸ்ட் வி ஷுட் ரிமைண்ட் ஆர் செல்ஸ். தேர்ஃபோர் சம்பஷ்யன் கர்த்தும் அருகசி, ஆகவே நீ காரியங்களை செய்ய வேண்டும் சொல்லி அடுத்த ஒரு ஃபேமஸ் ஸ்லோகம் எத்யதா சரதே ஸ்ரேஷ்டக, அதை அடுத்த ஸ்லோகத்தில் சொல்ல. மோர் ஆஃப் இட் வில் சி நெக்ஸ்ட் வீக். ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரி ஓம் ஸ்ரீ குருப்யோ நமः. ஹரி ஓம்.